கோடியாக கொள்ளையடிக்க கூட்டமே திமுகவின் தலைமையை சார்ந்தவர்களாக இருப்பவர்கள் தான். இளம் விதவைகள் பெறுகிறார்கள் என்று சொன்ன கனிமொழி தான் கண்ணீர் விட்டார். நீங்கள் அதிமுக ஆட்சியில் மதுவிலக்குக்காக பேசியவர் கனிமொழி. விதவைகளுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் பெருகிவிட்டது என்று கனிமொழி தான் கண்ணீர் விட்டார். அப்பொழுது அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே, மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்கிறீர்களே, அப்படியானால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் தானே மது ஆலைகளை வைத்திருக்கிறார் என்றால் அந்த மது ஆலைகள் மூடப்படும் என்றார் கனிமொழி. எங்கள் கட்சியில் இருந்தாலும் அவையெல்லாம் மூடப்படும் என்றார். இன்றைக்கு மதுவை பற்றி பேசுவதற்கே கனிமொழி தயாராக இல்லை. கள்ளச்சாராயத்தில் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்தார்கள், பல பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற நிலையில் இந்த கள்ளச்சாராயம் குறித்து கேள்விகளை எழுப்புவதற்கு பத்திரிகையாளர்கள் சென்றால் அவர்களை சந்திப்பதற்கு கூட கனிமொழி தயாராக இல்லை. காரணம் என்ன?